தமிழகத்தில் நாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய இதே நேரத்தில் இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்க, தமிழகத்திலே மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை, ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார்கள். படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை. தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு இருக்கு, அரபிக் இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடா இருக்கு, ஹிந்தி இருக்கு, குஜராத்தி இருக்கு, சான்ஸ்கிரிட் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு, உருது இருக்கு. அதாவது ஆங்கில மொழியில மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்க இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 56 லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கிறாங்க. 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்ல நீ 2 மொழியில மட்டும்தான் படிக்கணும், ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் 30,000 கோடி ரூபாய் மார்க்கெட்டுங்க. இன்னைக்கு திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கார். முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அண்ணன் பிடி அரசுகுமார் அவர்கள். அவர் 68 லட்சம் கணக்கு சொல்றார். நான் தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு குறிப்பின்படி 56 லட்சம் சொல்றேன். அண்ணன் அரசுகுமார் அவர்கள் ஒரு விழாவில் இல்ல 68 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசு பள்ளியில் இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களா நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வர்றேன். இங்க எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பேரை பாருங்க, நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விஜய் என்கின்றவர் யாரு? அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 இருந்து 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, திரு சந்திரசேகர் அவருடைய பேர்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும். ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்று பாருங்க. இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க. முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க, ஹிந்தி இருக்கு, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போறேன். சென்னை பப்ளிக் ஸ்கூல், கலாநிதி வீராசாமி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில பள்ளி. இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலைங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் 2வது மொழி கிடையாது. நீங்க தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்கக்கேடு. நாங்க சொல்றோம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க, 3 மொழியில 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்கு, எம்எஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்கு. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட? 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்களா? அவங்ககிட்ட டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க. நீங்க 10 லட்சம் சொல்றீங்களா, ப்ரூஃப் கொடுங்க. 20 லட்சம் கூட சொல்றீங்களா? ஒரு தமிழ்நாடு அரசு, இவ்வளவு பெரிய ஒரு அரசு, இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க, இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, உங்ககிட்ட 30 லட்சம் பேரா 20 லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க நீ மழுப்புறீங்கன்னா
30 லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் 30 லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்காங்க. நான் குறைவாகத்தான் 30 லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். எப்போவுமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை குறுக்கு வழியில் திணிக்க எந்த வழியில் முயன்றாலும் அது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அதை அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். நாளைக்கு நாங்களும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இந்தியாங்கிறதே யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றியம் தான் இங்கே இந்தியாங்கிறது. அதனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அடையாளங்கள் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு புரிதல் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு. அது இருமொழி கொள்கை தான் இருக்கிறதே. டாப் டாக்டர்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் தமிழில் படிச்சுட்டு போய் இன்றைக்கி உலக சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதோடு இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உலகம் முழுமைக்கும் அப்படி இல்லை. ஐரோப்பா முழுக்கும் ஒரே மதம்தான், கிறிஸ்தவர்கள் தான். பிறகு எதற்கு இத்தனை நாடுகள்? இந்தியாவிலிருந்து போன நாடு பாகிஸ்தான், ஒரே மதம்தான். எதற்கு பங்களாதேஷ்? மொழி வழியே தேசிய நிலங்கள், இனங்கள் அப்படிதான் பிரிஞ்சிருக்கு. இந்தியா மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அது காரணம் அந்த மொழி, அதனுடைய கலை கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அங்கே வாழ்கிற மக்களின் பெண்ணிய உரிமை, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல். அதுக்காக தான் மொழி வழியே மாநிலங்கள். சிறுகை எல்லாம் அவரவர் தனித்தனியாக வீடு கட்டி குடியேறுவது அவரவர் வசதிக்கு வாழத்தான். அப்புறம் திருப்பி நீ ஒரே மொழி, எனக்கு என் தாய்மொழி இருக்குது, பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்குது, விரும்பினால் என் மொழியும் கற்போம். அது இந்தியோ, ஏன் நான் தெலுங்கு கற்றுக்கூடாது? ஏன் நான் வங்காளம் கற்றுக்கூடாது? ஏன் நான் போஜ்பூரி படிக்கக்கூடாது? ஏன் கற்றுக்கூடாது? ஏன் நான் மராட்டி கற்றுக்கூடாது? எதை வேணாலும் கற்றுப்பேன், அது என் விருப்பம். நீ கட்டாயமாக படிச்சாகணுங்கிறத எப்படி இருக்குது? உங்களுடைய அந்த பாடத்திட்டத்தில் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா? ஏன் நான் சமஸ்கிருதம் படிக்கணும்? ஏன் படிக்கணும்? என் தாய்மொழியில் படிக்கிற வாய்ப்பையே இழந்துட்டு இன்னொரு மொழியை நான் கட்டாயமாக கற்கணுங்கிற கொடுங்கோன்மையை, அந்த கொடுமையை யார் எப்படி சகிக்கிறது? எப்படி சகிக்கிறது? எந்த மொழி வழி தேசியனங்களின் மொழியை அழித்து அந்த அடையாளமே இல்லாமல் ஒழித்து ஒரு நாடோடி கூட்டமாக இந்த நிலத்தில் எங்களை வாழ வைக்க புரியல? எப்படி? எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை இருக்குது. கொள்கை மொழி அவரவருக்கு. எனக்கு தமிழ், அவருக்கு தெலுங்கு, அவருக்கு கன்னடம், அவருக்கு மலையாளம், அவருக்கு துளு, அவருக்கு மராட்டியம், அவருக்கு இந்தி. அப்படிதான் இருக்கணும். கொள்கை மொழி தமிழ், கொள்கை மொழி இந்தி, கொள்கை மொழி இங்கிலீஷ், கொள்கை மொழி கன்னடம், கொள்கை மொழி தெலுங்கு, பயிற்று மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழக்காடு மொழி, வழிபாட்டு மொழி, எல்லாம் என் தாய்மொழி. அவர் தாய்மொழி கன்னடம், அவர் தாய்மொழி மலையாளம். கெடுவாய்ப்பாக நமக்கு வெள்ளைக்காரன் ஆண்டதுனால ஒரு ஆங்கிலம் வந்துடுச்சு. ஒரு பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கலாம், ஒரு தொடர்புக்கு. ஆனால் விரும்பினால் உலகத்தின் எம்மொழியும் கற்கலாம். அது ஹிந்தியும் கற்கலாம், தெலுங்கும் கற்கலாம், மலையாளம் கற்கலாம். அது கற்றுக்கலாமே. இப்போ எங்கள் பிள்ளைகள் தெலுங்கில் போய் இயக்க போகிறாங்க, நடிக்க போகிறாங்க. இங்கே படிச்சுட்டு போகிறாங்களா, அங்கே போய் கற்றுக்குறாங்களே, நல்லா பேசுகிறாங்களே, நல்லா பேசுகிறாங்க. இப்போ எங்கள் அண்ணன் சரத்குமார் இந்தியாவில் இருக்க எல்லா மொழியும் பேசுவாங்க. எனக்கு கட்டாயம் படிக்கணும்னு படித்தாரா? அவர் தெரிஞ்சுக்கணும்னு படித்தார். சொல்லுங்கள். இப்போ அம்மையார் சுகாசினி எல்லாம் பல மொழிகள் பேசுவாங்க, ராதிகாலாம் பல மொழிகள் பேசுவாங்க. ஐயா சுகாசினி இருக்காங்கல்ல, அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க, என் ஃப்ரெஞ்சு கூட பேசுவாங்க. விரும்பினால் என் மொழியும் கற்போம். ஒவ்வொரு தேசியனத்திற்கும் மொழிக் கொள்கை அப்படி தான் இருக்க முடியும். எம்மொழி தமிழ் கற்போம், நாங்கள் எங்கள் இனம் வாழ, உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. இப்படி தான் இருக்க முடியும் கோட்பாடு. அப்படி தான் இருக்க முடியும். இப்போ நாங்கள் என்ன நினைப்போம்னா, என்னுடைய வேர் வலுவாக இருக்கணும், என்னுடைய மரம் உறுதியாக இருக்கணும். என் கிளையில் இலையில் எத்தனை பறவையும் இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை கிடையாது. என் வேரையே நீ காலி பண்ணுற. எத்தனை ஜன்னல்கள் வீடுகளுக்கு இருக்க அத்தனை மொழிகளாக உலக மொழிகள் இருக்கட்டும், ஹிந்தி இருக்கட்டும், அல்லது தெலுங்கு இருக்கட்டும், கன்னடம் இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், துளு இருக்கட்டும், போஜ்பூரி இருக்கட்டும், மராட்டி இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தாய்மொழி தமிழ் தான் இருக்கணும். உலகத்தில் எங்கே போனாலும் நான் தமிழனுங்கிறதான் அடையாளம். உலகம் முழுமைக்கு அப்படி தான் அடையாளப்படுத்துகிறான். நான் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். நான் ஃப்ரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் ஃப்ரெஞ்ச். அப்படி தான் அறிமுகப்படுத்துவான். அதை தான் நாங்களும் விரும்புகிறோம். இந்தியா
ஒரு தேசம், அதுக்கு ஒரு மொழிங்கிறதெல்லாம் கொடுமையான போக்கு. இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம், யூனியன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாநிலங்கள் அவை தான் அது, பல மாநிலங்களின் அவை தான் அது. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். தேவைன்னா ஹிந்தி கற்றுக்குறோம், அது யாரும் எதிர்க்கல. முதல்ல ஹிந்தி பள்ளிக்கூடம் இங்கே தான் திறக்கப்பட்டிருக்கு. அது ஐயா ராமசாமி பெரியார் தான் தொடங்கியிருக்காங்க. அதுக்கு ஹிந்தி பிரச்சார சபையெல்லாம் இங்கே இருக்குது, யாரும் அதெல்லாம் சொல்லலை. தேவைன்னா கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டு தானே இருக்காங்க. நீ கட்டாயம் படித்து தான் ஆகணும்னா, அப்படி நாங்கள் கட்டாயம் தமிழ் படித்து தான் ஆகணுங்கும் போது நீங்கள் ஃபாசிசங்கிறீங்க, மொழி வெறிங்கிறீங்க, இன வெறிங்கிறீங்க, தமிழ் படித்தா வேலை கிடைக்குமாங்கிறீங்க, சோறு கடை. அப்போ ஒரு வெறியும் கோபம் வரும்பாரு, எப்படி இருக்குது அது? அதில் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும். எனக்குன்னு சொல்லலை, இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் தான் இதை பேசுகிறோம். அதனால் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன்னா எல்லா அறிவார்ந்த பெருமக்களும் சொல்கிறது, இது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம் மரண சாசனம்ங்கிறாங்க. நான் நேற்று கூட பதிவு சொன்னேன், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்விலேயே தோல்விவிட்டால் நம்ம பிள்ளைகள் தற்கொலைக்கு மரணத்திற்கு போயிடுறாங்க, மரணத்தை முடிவாக தேடிக்கிறாங்க, உயிரை மாய்ச்சிக்கிறாங்க, தோல்வியை தாங்க முடியாத அவ்வளோ மனமுதிர்ச்சியற்ற நிலையில் இருக்கும்போது 3ஆம் வகுப்பில் நீ பொதுத் தேர்வு வைக்கிற, 5ஆம் வகுப்பில் வைக்கிற, 8ஆம் வகுப்பில் வைக்கிற. அந்த அதாவது பல பத்தாண்டுகளாக தேசிய அளவில் கல்வி எங்கே சிறந்த விளைவு கிடைக்குது, எத்தனை சதவீதம் படிக்கிறார்கள், எத்தனை நபர்கள் பட்டதாரிகள் ஆகிறார்கள் என்ற எந்த ஒரு அளவுகோல் எடுத்தாலும் பொதுவாக தென் மாநிலங்களும் குறிப்பாக தமிழ்நாடும் உயர்ந்த இடத்தில் இருக்கிற சூழ்நிலையில் டெல்லியில் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ ஏன் குஜராத்லேயோ தமிழ்நாடுக்கு பாதி அளவுக்கு வர முடியாத மாநிலங்களில் பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியும் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கமும் அவர்களை விட 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு முன்னேறி இருக்கிற மாநிலங்களுக்கு நாங்கள் சொல்கிற கொள்கையை தான் நீங்கள் பின்பற்றணும்னு சொன்னால் இது உலகத்தில் ஒரு பெரிய அதிசயமாக ஆச்சரியமாக அதிர்ச்சி உருவாக்கும் செயலாக தான் பார்க்கணும். யூஸ்வலாக சொல்லுவாங்க, நான் பிஹெச்டி படிச்சிட்டேன்னா நான் இளநிலை பேச்சுலர்ஸ் டிகிரி ஹோல்டருக்கு எப்படி பண்ணணுன்னு கற்றுக் கொடுப்பேன். நானே கிண்டர் கார்டனில் உட்காந்துக்கிட்டு நான் உயர்கல்வி எப்படி படிக்கணும்னு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் கிண்டலாக தான் பார்க்கணும் முதல். அதை தாண்டி எந்த கொள்கை எப்படி செயல்படுத்தப்படுகிறது, எது எங்கே ஆக்சுவலாக நிறைவேற்றப்படுகிறது என்றதை பற்றி பல முறை நான் விளக்கியிருக்கிறேன். கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் 2 மொழிக் கொள்கை, பேரறிஞர் அண்ணா கூறினபடி இரட்டை மொழிக் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி உலகளவில் இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் பல சிறந்த பணிகளிலும், என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்க பல கார்ப்பரேட்டில் பெரிய இடத்திலும் அரசாங்கத்தில் பெரிய இடத்திலும் பணி செய்து வருகிறோம். எனவே நம்ம கல்வி திட்டத்தில் இந்த இரட்டை மொழிக் கொள்கையில் குறை மற்றும் இல்லைன்றதை தாண்டி நிறை இருக்குது என்றதை நிரூபித்து விட்டோம். இப்போ நான் சொல்கிறேன், இரட்டை மொழிக் கொள்கை கூட அமல்படுத்த முடியாத வட மாநிலங்களில், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்நேரம் ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க திணிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படக்கூடாது. எனவே இரட்டை மொழிக் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி அதோடைய நல்ல பலன்களை அனுபவிக்கும் மாநிலங்களுக்கு, ஒரு மொழிக் கொள்கையை கூட சரியாக நிறைவேற்ற முடியாத மாநிலங்கள், அதுலேருந்து வந்த அரசாங்கம் நாங்கள் சொல்கிறது தான் கற்றுக்கணுன்றது ஒன்று கூட சரியில்லாதவங்க அவங்க எப்படி 2 கொண்டாட போகிறாங்க, அடுத்தாப்பில் 3 கொண்டாட போகிறாங்க. அவங்க வேலையை பார்க்குறதுக்கு பதிலாக ஒழுங்காக இருக்கவங்களை 2லேருந்து 3 ஆக்குன்னு சொல்கிறது 2வது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு. இதையெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன், சட்டமைப்பு என்றது மாநில அரசாங்கங்களுக்கு சில உரிமை கொடுக்குது, ஒன்றிய அரசாங்கத்துக்கு சில உரிமை கொடுக்குது. சிலது 2 பேருக்கும் கன்கரண்ட் லிஸ்ட் என்ற லிஸ்ட்டில் இருக்குது, அதில் கல்வி ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு பாலிசி அப்ரோச்சாக, ஒரு கொள்கை பரப்பு விருப்பமாக சட்டத்தில் இடம் பெறாத ஒரு
என்ன சொல்கிறது, விருப்பக்கூடிய ஒரு மாடலாக இந்த NEP-யை கொண்டாந்து விட்டு சட்டமைப்பில் இடம் பெறாத இந்த கட்டாயத்தை நீங்கள் அமல்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு ஜனநாயக முறைப்படி, சட்டமைப்பு படி, 15வது நிதிக்குழுப்படி எல்லா ஆதாரங்களும் படி நம்மளுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் இது கொடூரமான சர்வாகி செய்கிற வேலை. எதிர்காலத்தை பத்தி மாத்துற விஷயம், அதை பத்தி பேசுற விஷயம் வந்து நம்மளோட நாட்டோட வளர்ச்சி பத்தி, நம்மளோட எதிர்காலத்தை பத்தி பேசுற விஷயம். இது ஏன் யாருமே ஏன் பேசலங்கிறது தான் வந்து ஒரு சின்ன கோபமாவே இருந்துட்டே இருந்தது. அதுக்கான எதிரெல்லாம் தடையா இருந்துங்கிறது வந்து அதுக்கப்புறமா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ மெயினா இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மேடை இருக்கணும். அந்த மேடையில நான் நிச்சயமா இருக்கேன். நான் 20 வருஷமா நடிச்சிருக்கேன்னா ஏதோ கொஞ்சம் பார்ப்பாங்க, கேட்பாங்க, சொல்றது வந்து போய் சேரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இங்க வந்திருக்கேன். ஸோ இங்க மெயினா எல்லாத்தோட ஒரு கோபம், எல்லாத்தோட வருத்தம், எல்லாத்தோட அச்சம் என்னன்னா, மறுபடியும் தேர்வு, தகுதி தேர்வு, நுழைவுத் தேர்வு, இதுல இருக்கிற கவனம் தரமான சமமான மாணவர்களுக்காக செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. சமமான தரமான கல்வியை கொடுக்காம எப்படி தகுதியான மாணவர்கள் நீங்க எதிர்பார்ப்பீங்க? எப்படி எதிர்பார்ப்பீங்க? சமமான தரமான கல்வியை கொடுக்காம எப்படி தகுதியான மாணவர்கள் மட்டும் எதிர்பார்ப்பீங்க? எப்படி நுழைவுத் தேர்வுகளுக்கு மட்டும் நீங்க கவனம் செலுத்த முடியும்? கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கிற விஷயத்தை பத்தி எப்படி கவனம் இல்லாம இருக்க முடியும்? 30 கோடி மாணவர்கள் பத்தி பேசுற விஷயம் இது. அப்படி என்ன டைம் லிமிட், அப்படி என்ன நேரம் இல்லை, உடனே பண்ணி ஆகணும்? அது ஏன் அப்படி நடந்துட்டு இருக்குது? ஏன் இங்க இருக்கிற அத்தனை பேரும் பேசவில்லை அப்படிங்கிறது வந்து பெரிய வருத்தமா இருந்துச்சு. நான் யாரையும் மறக்கல. நாங்க வந்து இப்ப நடத்துற பிரஸ் மீட்க்கு முன்னாடியே வந்து நிறைய பிரஸ் மீட்ஸ் கல்வியாளர்கள், அறிஞர்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய கும்பிடு, பெரிய மரியாதை அப்படி ஒரு குரல் எழுப்புனதுக்காக. ஏன்னா அப்படி இல்லாட்டி வந்து இந்த ஜூன் 30ஆம் தேதிங்கிறது வந்து ஜூலை 30ஆம் தேதியா ஆயிருக்காது. பட் ஏன் மாணவர்களோ, ஆசிரியர்களோ, பெற்றோர்களோ இதை பத்தின கவனம் செலுத்தவே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. இதுதான் வந்து ஃபியூச்சர். இதுதான் எல்லாத்தையுமே மாத்த போகுது. நம்மளோட வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட எஜுகேஷனை மாத்த போகுது. எல்லா ஸ்கூல்லையும், எந்த ஸ்கூல்ல நீங்க போட்டாலும் இது மாத்திரும், எந்த காலேஜ்ல போட்டாலும் இது மாத்திரும். அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்க போறாங்க, கண் முன்னாடி படிக்க போறாங்க. நம்ம அதை வேடிக்கை பார்த்து இருக்க போறோம். இதை பத்தி தெரியல, ஆனா படிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறோம். இது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை பத்தி பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் எவ்வளவு சுருக்கமா சொன்ன விஷயத்தை திரும்பி சொல்ல முடியுமோ நான் சொல்றேன். கோவமா தான் இருக்கு, வருத்தமா தான் இருக்கு. கிராமப்புற பள்ளிகள் அங்கெல்லாமே வந்து சொன்ன மாதிரி அங்கன்வாடி பள்ளிகள், சத்துணவு கூடங்கள், அந்த மாதிரி சின்னதா வந்து கிராமப்புற மாணவர்கள் படிக்கணும்ட்டு அங்கங்க சின்ன பள்ளிக்கூடம் வந்து வச்சிருக்காங்க. கிராம பள்ளிகள் மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காகவே வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அங்க குழு தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய திரு கஸ்தூரிரங்கன் அவர்கள் தலைமையில் இருக்கிற குழு வந்து ஒரு ஆசிரியர் இல்லாட்டி 10க்கும் குறைவான மாணவர்கள் இருக்கிற பள்ளிகள் வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போவாங்க அந்த மாணவர்கள்? எங்க குறை இருக்குதோ, எங்க சரியான கட்டமைப்புகள் இல்லையோ, எங்க வசதிகள் இல்லையோ அதை சரி பண்ணாம அதை மூடுனா, கிராமங்கள்ல எத்தனை கிராமங்கள் நாங்க போய் பார்த்துருக்கிறோம், பஸ் வசதி கூட இல்லாத கிராமங்கள்ல வந்து எங்க போய் படிக்கிறதுன்னு தெரியாம வந்து மலை ஏறி, கடல், ஒரு குட்டை ஏறி, ஆறு ஏறி வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் அங்க வசதி இருக்குது. ஓராசிரியர் பள்ளிலாம் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் மூடிட்டு ஒருங்கிணைந்த பள்ளி அப்படிங்கறது ஆரம்பிக்க போறாங்க. அப்போ பச்சையா மெட்ராஸ்ல இருக்கிற பசங்க, சிட்டில இருக்கிற பசங்களை பத்தி எல்லாம் நீங்க விட்டுருங்க, அவங்க எல்லாம் ரொம்ப சேஃபா இருக்க போறாங்க. பழங்குடியினர், இன்னும் கீழே கிராமத்துல இருக்கவங்க, அவங்களோட வாழ்க்கை என்ன ஆக போகுது? அவங்களோட ஆரம்ப பள்ளி வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஐயா கல்யாணியா சொன்ன மாதிரி 3 வயசுலயே 3 மொழி கல்வி வந்து திணிக்கப்படுது. பயிற்று கல்வி என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவில்லாம இருக்கிறதுக்கான காரணங்களும் ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாரு. நம்மளோட ஜனத்தொகை எவ்வளவு பேர் படிக்க வராங்க, எவ்வளவு ஈஸியா இருக்காது அது அப்படிங்கிறதுக்கான முழு தெளிவு வந்து ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுல வந்து 3 மொழி பேசுறவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு வந்து 3வது மொழி சொல்லிக் கொடுக்க வந்து பெரிய சவாலா இருக்கு. எப்படி வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, எப்படி ஸ்கூலுக்குள்ள வருவாங்க, எப்படி படிப்பாங்க, அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க, முதல் தலைமுறை மாணவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும், அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அது திணிக்கப்பட்டா எப்படி இதைய சமாளிக்க போறாங்க? அமைதியா இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே அமைதியா இருந்தீங்கன்னா இது திணிக்கப்படும். பள்ளி தேர்வு இதே மாதிரி கிட்டத்தட்ட அதை விட்டுருங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வயசுலயே ஆரம்பிக்க போறாங்க. 3 வயசுலயே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் வரைக்கும் போகுது. ஆனா 3வது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம், 5வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், 8வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம். பையா சொன்ன மாதிரி, வானசிங்கா சொன்ன மாதிரி வந்து ஒரு சரியான ஒரு தேர்வு
எழுத முடியல, அது வந்து சந்திக்க முடியலன்னா வந்து அது வெக்கப்பட்டு குறுகி வந்து ஸ்கூல் விட்டே போயிடுறாங்க. நிறைய மேலே வளர்ந்த நாடுகள்ல வந்து 8வது வரைக்கும் வந்து அங்க இல்ல தேர்வுகள் இல்ல, இந்த மாதிரியான வந்து விஷயங்கள்லாம் இல்ல. இப்போ இந்த மாதிரி அவங்க திரும்பி பார்க்காத, அது கிட்டத்தட்ட ஒரு 95% ஆஃப் த பர்சன்டேஜ் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 95% வந்து ஆரம்ப பள்ளியில சேர்றாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன்ல 95% கிட்டத்தட்ட வந்து ஆரம்ப பள்ளியில சேர்றாங்கன்னா 11th 12th போகும்போது 10th-ஓட 11th 12th போகும்போது வெறும் 55% மாறிடுறாங்க. கிட்டத்தட்ட 40%க்கு மேல அங்கேயே டிராப் அவுட்ஸ், ஸ்கூலுக்கு யாரும் வரதே கிடையாது. நான் தமிழ்நாடு மட்டும் சில மற்ற பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 6.5 crore 6.5 கோடி மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போறது இல்லை. 40% வந்து டிராப் அவுட்ஸ் இருந்துட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, நாங்க மறுபடியும் அகரத்தோட உதாரணம் சொல்லிட்டு நாங்க 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம், 10 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கோம் பள்ளிகளை, மாணவர்களை, ஆசிரியர்களை, அங்க இருக்கிற நிலைமைகளை இதெல்லாம் தாண்டி வராங்கன்ட்டு. 10 வருஷமா மாணவர்கள் 30%, இப்பவும் அது நடந்துட்டு இருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. 10 வருஷமா எதுவுமே மாறல. 30% மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லாம படிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்திருக்கிற மாணவர்கள் கேட்டு பாருங்க, எத்தனை வகுப்புகள் நிறைய பேர் கை தூக்குவாங்க. இந்த பாடத்துக்கு வந்து எனக்கு ஆசிரியர் இல்லாம இந்த பாடத்தை நான் படிச்சிருக்கேன் கை தூக்குவாங்க. 30% மாணவர்கள் வந்து ஆசிரியர்களே இல்லாம 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க நீங்க எப்படி நீட் எழுத சொல்லுவீங்க? எப்படி 6 செமஸ்டர் எழுத சொல்லுவீங்க? எப்படி 8 செமஸ்டர் கொடுப்பீங்க ஆசிரியர்களே இல்லாம? இந்த மாதிரியான தேர்வுகள் பள்ளியில இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நுழைவுத் தேர்வு, நீங்க வந்து 3ஆவதுல ஒரு எக்ஸாம், 5ஆவதுல ஒரு எக்ஸாம், 8ஆவதுல ஒரு எக்ஸாம், அப்புறம் வந்து செமஸ்டர்ஸ் 9ஆவது 12th வரைக்கும் அத்தனை செமஸ்டர்ஸ், அத்தனை கேள்வித்தாள்கள், அத்தனை விடைத்தாள்கள், அத்தனை மார்க்ஸ், அத்தனை டென்ஷன், அவ்வளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரே ஒரு தேர்வு, நுழைவு தேர்வு வரும். அந்த ஒரு தேர்வு எழுதினா தான் நீ எந்த டிகிரியா இருந்தாலும் போக முடியும். நீட்டுக்கு வந்த பிரச்சனையை பார்த்தீங்க, நீட்டுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1,87,000 ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன், கவர்மெண்ட் MBBS எழுதுனவங்க. அதுல வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து நீட் பாஸ் பண்ண முடிஞ்சது அரசு பள்ளியிலிருந்து வந்து. அப்புறமா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்த்து வந்து ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வருஷம் அதிகபட்சமா நல்ல அதிகமான மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ண இந்த வருஷம் நீட் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 60% போன வருஷம் +2 முடிச்சவங்க, அதுக்கு முந்தின வருஷம் +2 முடிச்சவங்க, மறுபடியும் ஒரு பிரைவேட் செக்டர் சேர்ந்து ஒரு கோச்சிங் சென்டர் சேர்ந்து நீட் எழுதி பாஸ் ஆயிருக்காங்க. இது சமூகத்துல இருக்கிற சமநிலையை பாதிக்குது, கண்ணா பின்னான்னு பாதிக்குது. இப்போ நீட்டுக்கு மட்டுமே அப்படின்னா மற்ற எல்லா கோர்ஸுக்கும் இது வரப்போகுது. அப்போ கற்பித்தல் இல்ல, கற்பித்தல் மாதிரி அது அப்படியே மாறி கோச்சிங் சென்டர்ஸா மாறப்போகுது. ஸ்கூலுக்குள்ளே அப்படியே வருவாங்க, நீங்க இது ஸ்கூல்பா பட் இது இன்பில்ட் கோச்சிங் சென்டர் இருக்குப்பா அப்படின்ட்டு கிளாஸ் ரூம் போகாம அப்படியே கோச்சிங் சென்டர்ஸ்குள்ள போவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி வரைக்கும். இப்போ நிறைய ஸ்கூல்ல வந்து மார்னிங் 7 to evening 7 எங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கு. வி ஹேவ் ஃபெசிலிட்டிஸ். மார்னிங் வந்து எங்க கோச்சிங் சென்டர்ஸ் நீங்க உட்காந்து படிச்சுக்கலாம். நீங்க வந்து 10th 12th நீங்க ரெடியா இருக்கலாம். அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்து நீங்க கரிக்குலம் சிலபஸ் இருக்கும், நீங்க அதை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இப்ப மட்டுமே, இதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோச்சிங் சென்டர்ஸோட இந்த நம்ம நாட்டில் இருக்கிற டேர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட 5,000 கோடின்னு சொல்றாங்க. 5,000 crores just in the கோச்சிங் சென்டர்ஸோட டேர்ன் ஓவர், அதோட வருமானம். 8ஆவதுல இருந்தே வந்து IITக்கு, JEEக்கு, அடுத்தடுத்த விஷயங்களுக்கு படிக்கிறதுக்கு 8ஆவதுல இருந்தே வந்து கோச்சிங் சென்டர்ஸ் தேவைப்படுது. அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து நம்மளோட பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், நம்மளோட எதிர்காலம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? இவ்வளவு நுழைவுத் தேர்வுகள் இருந்ததுன்னா அவங்க எங்க போய் படிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? இது அப்படியே ஒரு இரும்பு கதவு போட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து மூடுற மாதிரி தானே. சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பத்தி மட்டும் தானே இங்க வந்து கவனம் இருக்கு அப்படிங்கிறதானே இதுல தெரியுது.